ஹலோ மார்வல்ஸ் டெட்பூல் அண்ட் வுல்வரின் இந்த மூவி தான் இந்த வருஷத்தோட ஒரே ஒரு எம்சியூ மூவி. ஸோ எல்லோரும் வந்து தியேட்டரில் பார்க்கறத வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அஃப்கோர்ஸ் வந்து ஜூலை 26 வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக போகுது. பட் ஜூலை 24 ஒரு சில கண்ட்ரீஸில் மட்டும் இந்த மூவி வந்து ஒஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் இப்போ என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்பாய்லர்ஸ் எக்கச்சக்கமான ஸ்பாய்லர்ஸ் அண்ட் லீக்ஸ் வந்து லீக் ஆகிட்டு இருக்குது. அதாவது வந்து மூவியோட சீனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவனுங்க வந்து ஃபோட்டோ பிடிச்சும் வீடியோ எடுத்து வந்து சோஷியல் மீடியாஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து தியேட்டருக்கு போய் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ எல்லோரும் வந்து தியேட்டருக்கு போய் பாருங்கள். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்பாய்லர்ஸ் என்னென்ன சொல்ல போகிறல, ஏன்னா லீக் ஆகிடுச்சின்னு சொல்ல போகிறேன், அதெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்ல போகிறேன். ஓகேவா? ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு எம்சியூ படம், அந்த இருக்கக்கூடிய அந்த ட்விஸ்ட்டு டர்ன்ஸ் எல்லாத்தையும் வந்து நாம் வந்து இப்படியே மூவி வாரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டோம்னா, ஒஃபிஷியலாக வந்து ஒரு சில கண்ட்ரி ரிலீஸ் ஆகிட்டு தான், பட் நம்ம ஏரியாவுக்குள்ள ஆகலை. ஓகேவா? இப்படி நம்ம ஆல்ரெடி அதாவது மூவியை நம்ம தியேட்டரில் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்பாய்லர்ஸ் அண்ட் லீக்ஸ் அண்ட் என்னென்ன கேமியோஸ் இருக்குன்னு கூட மொத்தமாக இப்போ வந்து லீக்ஸ் ஆகிடுச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு போய் தியேட்டரில் மூவி பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைஸ் இருக்காது, ஒரு கூஸ்பம்ஸ் இருக்காது. ஸோ அதனாலே வந்து நான் சொல்லக்கூடிய வெப்சைட் பக்கம் போயிட்டு இந்த டெட்பூல் அண்ட் வுல்வரின் இப்போவே சர்ச் பண்ணிடாதீங்க. அந்த வெப்சைட்ஸ் அண்ட் சோஷியல் மீடியாஸுக்குள்ளே போகிறதே தவிர்த்துக்கொள்ளுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், குறிப்பாக வந்து எக்ஸ், அதாவது ட்விட்டரோட இப்போது நேம் அந்த எக்ஸ், அண்ட் யூடியூப்பில் கூட வந்து இப்போ வந்து டெட்பூல் அண்ட் வுல்வரினுக்கான லீக்ஸ், அதாவது மூவியோட லீக்ஸ் அண்ட் ஸ்பாய்லர்ஸ் நிறைய வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த மூவியை சொல்லப்போனால் வந்து மூவி சீன்ஸ் மட்டும் இல்லாமல் மொத்த மூவியை வந்து கிட்டத்தட்ட மொத்த மூவி வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து ஒரு குட்டி சீனை அவனுக்கு போட்டு அதை மேஜ் பண்ணி எடுத்தாலே ஃபுல் மூவியை ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் ஒரு தற்குறி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் தெரியாமல் போய் கொடுத்து பார்த்ததுக்கப்புறமா தான் தியேட்டரில் பார்க்க வேண்டிய சம்பவங்களை இதில் லீக்ஸாக பார்க்கும்போது ஒரு மாதிரி போயிடுது. திருட்டு விசிறி பார்த்த சம்பவமாக தான் போச்சு எனக்கு. ஏன்னா யூடியூப்பில் இருக்குது, அதான் மெயின் மேட்ரு. யூடியூப்பில் ரிலீஸ் ஆகிடுச்சு. யூடியூப்காரனை கூட கண்ணுக்களை ஐ திங்க் இந்த டைமில் தூக்கியிருப்பானுங்க. ஸோ யாரும் போய்த்து யூடியூப்பில் போய்ட்டு இதை வந்து சர்ச் பண்ணி பார்த்துறாதீங்க. ஏன்னா படம் வந்து தியேட்டர்லாம் பார்க்கணும். ஏன்னா தியேட்டர் வத்தான மூவி அது இருக்கும் போது ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த மூவியில் வந்து ஒரு குட்டி சீன் கூட நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கூஸ்பம்ஸை இழக்கும். அதான் என்ன சொல்கிறேன், நம்ம தியேட்டருக்கு போய் பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த இது வந்து இதில் இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு குட்டி சீனில் கூட அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குன்னு, அவ்வளோ கேமியோஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து ஒரு சீன் கூட நீங்கள் படம் வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஸ்பாயிலாக போயிடும். ஸோ வந்து அந்த மூவி பார்க்கக்குள்ளே வர அந்த கூஸ்பம்ஸ் என்னது நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், முடிந்த வரை எல்லோரும் வந்து அதை தவிர்த்து கொள்ளுங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட ஒரு சில இருப்பானுங்க, என்ன மாதிரி ஒரு சில தற்கூறி இருக்கும், இப்படி ஸ்பாய்லர்ஸை பார்த்து வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து சொல்லுறது. நான் பார்த்து அதை நான் என்னோடய கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்ட வந்து ஸ்பாயில் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்களும் அந்த வீடியோ பார்த்துடாதீங்க. ஓகேவா? நீங்கள் மேபி வந்து ஸ்பாய்லர்ஸ் பார்த்துருக்கலாம். அப்படி மூவி ஸ்பாய்லர்ஸ் பார்த்துருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணாதீங்க. ஓகேவா? நான் அவங்களாவது போய் தியேட்டரில் பார்க்கட்டும். நான் தியேட்டரில் பார்ப்பேன், பட் வந்து ஸ்பாய்லர்ஸ் பார்த்துட்டேன். போஸ்ட் கிரெடிட்ஸுன்னு கூட வந்து லீக் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் இதெல்லாம் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது அது ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபீல் எனக்கு இப்போ இருக்க போகுது. என்ன பண்ணுறேன்னே தெரியல. நான் வந்து அவசரப்பட்டு பார்த்தேன். பட் ஒன்று சொல்லிக்கிறேன், படம் வந்து கண்டென்ட்டாக 1 பில்லியன் க்ராஸ் ஆகும், 1 பில்லியன் கலெக்ட் பண்ணணும்னு நம்புகிறேன். பிகாஸ் வந்து ஒரு மூவி, அதாவது சேவியர் ஆஃப் த எம்சியூன்னு சும்மா டெட்பூல் சொன்னார். ஸோ இந்த மூவி கண்டிப்பாக சம்பவம் பண்ண ஸோ எல்லோரும் வந்து முடிந்தவரை இந்த எக்ஸ், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பக்கம் போகிறத வந்து தவிர்த்துக்கொள்ளுங்க. அப்படி போனாலும் வந்து இந்த வுல்வரின், இந்த டெட்பூல் இப்படி சர்ச் பண்ணதை விட்டுது. அண்ட் நீங்களே போய் டேக் பண்ணி பார்த்துறாதீங்க. வேணால் சஜஸ்ட் பண்ணும், யூடியூப்பை சஜஸ்ட் பண்ணும். மேபி உங்களுக்கு, எனக்கு சஜஸ்ட் பண்ணது யூடியூப் தான். ஸோ அப்படி வரும்போது கூட நீங்கள் ஹோம் பேஜில் வந்து நிற்கலாம், ஃபீட்பேக்கில். ஸோ ஃபீட்டாக நிற்கலாம். ஸோ அதை கூட வந்து பார்த்துறாதீங்க. ஓகேவா? ஸோ வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒன் டே, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் நாம் ஒஃபிஷியலாக மூவி வந்து தியேட்டரில் பார்த்துலாம். ஸோ முடிந்தவரை இதை இக்னோர் பண்ணிக்கொள்ளுங்க மக்களே. இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. எனது குட்டி வீடியோ தான் வந்து நான் வந்து ஸ்பாய்லர்ஸ் பற்றி சொல்லலை. பிகாஸ் வந்து என்ன மாதிரி நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க, என்ன மாதிரி தற்குறியாக நீங்களும் இருந்துட்டாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இத்தனை முடிச்சுக்கலாம். என் மறக்காம சப்ஸ்கிரைப் வச்சுக்கொள்ளுங்க, இப்படிப்பட்ட நல்ல வீடியோஸ் பெற்றுக்கொள்கிறதுக்கு. அண்ட் யாரெல்லாம் வந்து மூவிஸ் பார்க்க ஈகிலியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ எல்லாம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட், அதாவது உங்களுடைய நீங்கள் யாரில் வெயிட் பண்ணீங்கன்னு அதை மூலமாக காமிச்சிக்கோங்க. ஓகேவா? லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு எபிசோட் கூட முடிச்சுக்கலாம். டேக் கேர்,